but very quiet people. Okay. They mind their own business. Okay. Same rule applies. Forest la you mind your own business na ella animals adadanga vale paakum. These tribal people are also like that. They don't really bother you unless you bother them. Okay. But when you are bothering them, you should be prepared for a fitting reply. Okay. ஏன்னா they are capable of doing anything. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. They are not in the mainstream. They don't know which is right, which is wrong. அவங்களுக்கு தெரிஞ்சது survival. Okay. So அதுக்கு என்ன மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க? They have handmade weapons. Spear வச்சிருக்காங்க, bow and arrow வச்சிருக்காங்க. ஓ, சினிமால இருக்கிற மாதிரியே தான் அவங்க அதே மாதிரி தான். They hunt. Okay. They usually hunt with bow and arrow. Okay. Fishing பண்றாங்க. Okay. There are total of 7 tribes இருக்காங்க aborigines in Andaman. அதுல Jarvas வந்து they are still not mainstreamed. Nicobaris னு ஒரு tribe இருக்கு, Nicobari. அவங்க வந்து they have completely come out. Okay. வந்திருக்காங்க. There are people in government jobs also today. Oh. They have completely been mainstreamed. Okay. Onges இருக்காங்க, Great Andamanese-லாம் இப்போ hardly 7 of them are there. Pure Great Andamanese-லாம் இன்னொரு 7 பேர் தான் மிச்சம் இருக்காங்க. Oh. மித்தவங்க எல்லாம் intermarriages அந்த மாதிரி ஆயிடுச்சு. Okay. Ongi tribes are there. Shompens இருக்காங்க. They are also like Jarvas. They live in the Great Nicobar Island. Okay. That's the end of India. India. Oh, okay. Campbell Bay. So இப்போ in the geography about of Andaman, can you tell a little because we know Andaman and Nicobar. Port Blair is the capital. நான் geographyல படிச்சது. Can you tell a little more? So Andaman வந்து நீங்க because இப்போ நம்ம தமிழ்நாடுங்கிறதுனால let's say for example சென்னையில இருந்து வரோம், you land in Port Blair. 2 hours தான் சென்னையில இருந்து by flight. வந்தீங்கன்னா Port Blair is in the South Andaman Island. Okay. So South Andaman Islandல இருந்து you have to travel north. Okay. நார்த் நீங்க போனீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர்ஸ்ல அடுத்த ஐலண்ட் வரும். தட் இஸ் வேர் ஐ எம் கரண்ட்லி போஸ்டட், பாரட்டாங் அப்படின்னு. Okay. ஸோ பாரட்டாங் நீங்க போறதுக்கு உங்க வண்டி ஒரு ஃபெரியில போகும். அந்த ஷிப் ஃபெரி வந்து இட் வில் டேக் யூ டு தி அதர் சைட். Okay. ஓவர் த வாட்டர். Okay. அதே மாதிரி பாரட்டாங் முடியும் போது ஒன்ஸ் யூ ஹேவ் டு கிராஸ். Okay. தட் இஸ் த ஸ்டார்ட் ஆஃப் மிடில் அண்டமான் ஐலண்ட்ஸ். Okay. மிடில் அண்டமான்ல another 75-80 கிலோமீட்டர்ஸ் நீங்க போனீங்கன்னா மாயாபந்தர் வரும். மாயாபந்தர்ல அகைன் யூ ஹேவ் டு கிராஸ் ஓவர். Okay. ஸோ சவுத், பாரட்டாங், மிடில், நார்த். Okay. 4 ஐலண்ட் தான். மிடில் டு நார்த் வந்து இப்போ ஒரு பிரிட்ஜ் இருக்கு. தட்ஸ் பின் தேர் ஃபார் a few years now. ஒரு எண்ட் ஆஃப் 80sலேருந்து they started that construction. ஸோ அங்கே வந்து no more ferry. இப்போ 2 ferry தான் இருக்கு. So how far is that? How long is that bridge? ஸோ டோட்டலாக நீங்கள் போர்ட் பிளேர்லேருந்து bridge is very small. Okay. So அவ்வளோதான், சின்ன bridge தான், பட் கனெக்டிங் இட்ஸ் அ மேஜர் திங். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து they used to take a ship from Mayabandar and go to Diglipur. Now people can go by road. Okay. Okay, lovely. So டோட்டலாகவே எண்ட் ஆஃப் போர்ட் பிளேர்லேருந்து எண்ட் ஆஃப் அண்டமான்ஸ் நார்த்தில் டிக்லிப்பூர் வந்து 300 odd kilometers. Okay. ஆனால் it will take you 12 to 14 hours to go. Okay. ஏன்னா இந்த கான்வாய் நீங்கள் வந்து ட்ரைபல் ரிசர்வ் தாண்டணும், அப்புறம் 2 ஃபெரி தாண்டணும். ரோட்ஸ் ஆர் ஆல்சோ பேட். ஏன்னா இட்ஸ் அ கான்ஸ்டன்ட்லி மொபைல் என்வாயன்மெண்ட். அங்கே வந்து செஸ்மிக்லி வெரி ஆக்டிவ். எர்த்குவேக் வந்துட்டே இருக்கும். ஓகே. டீ சாப்பிட்டியான்னு கேட்குற மாதிரி அப்புறம் இன்னைக்கு ஆடிச்சா கேட்பாங்க. இட் இஸ் லைக் தட். பட் தட்ஸ் வெரி ட்ரூ. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு போகும்போது ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் ஃபார் மை ஃபர்ஸ்ட் எர்த்குவேக்லாம். மம்மி டேடி அப்படின்னு ஃபோன்லாம் பண்ணி நான் சொன்னேன் இன்னைக்கு ஐ குட் ஃபீல் இட் அப்படின்னு. ஏன்னா வருதுன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே you cannot feel it. Sometimes only you can feel it, but it gets recorded as an earthquake. Okay. Sometimes நான் மிஸ் பண்ணிடுவேன். நான் போட்டில் இன்ஸ்பெக்ஷன் போயிருப்பேன், எல்லாம் ரோடில் இருப்பேன். these people will call and ask, இன்னைக்கு ஏதோ ஆச்சா நியூஸில் பார்த்தோம் அப்படின்வாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு இட்ஸ் வெரி காமன். அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. எப்படி இந்த இதெல்லாம் வந்து காண்ட் ஈவன் இமேஜின், ஏதோ சினிமாவே எடுக்கலாமாட்டிருக்குது. அண்ட் நீங்கள் சொன்னீங்க அபவுட் த செஸ்மிக் ஆக்டிவிட்டி நிறையா இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் ஐவ் ஆல்சோ ஹர்ட் தெர் ஆர் ஐலண்ட்ஸ் விச் ஹேவ் வால்கனோஸ், ஆக்டிவ் வால்கனோஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை பற்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்தியாவில் வந்து ஒன்லி ஆக்டிவ் வால்கனோ இஸ் அன் அண்டமான். ஓகே. ஸோ தட்ஸ் கால்ட் த பேரன் ஐலண்ட். ஓகே. பேரன் ஐலண்ட் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட். யாருமே போக முடியாத ஒரு இடம். ரீசெண்ட்லி கூட தேர் வாஸ் அன் எரப்ஷன். நான் இருக்கிற இடத்துலலாம் வந்து மட் வால்கனோன்னு இருக்கு. ஸோ தட் இஸ் த ப்ரையர் ஸ்டேஜ் ஆஃப் அன் எக்ஸ்ப்ளோஷன். ஓகே. ஸோ மட் வால்கனோ எப்படின்னா மட்டு மக்கு ஒரு green gray cement மாதிரி வந்துட்டே இருக்கும். ஓகே. இட் கம்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் தி எர்த். தட்ஸ் வாட் தே சே. ஓகே. அதில் வந்து எல்லாம் ஆர்கானிக் மேட்டர் வாட் எவர் இஸ் தேர் இன் த டாப் crust தட் கம்ஸ் அவுட் ஃபர்ஸ்ட். ஆர்கானிக் மேட்டர், கேஸஸ், ஆயில்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துட்டே இருக்கும். ஸோ another funny incident, last year I think February there was an earthquake. That time we could really feel it. நான் அப்போ தான் I was just leaving for office.
திடீர்னு எல்லாமே ஆடுற மாதிரி இருந்தது. கொஞ்சம் ஒர்க்லாம் போயிட்டு இருந்தது, கன்ஸ்ட்ரக்ஷன். பார்த்தா அந்த பில்டிங்கே இப்படி போயிட்டு வந்தது. அப்புறம் ஆல் ஆஃப் அஸ் வேர் லிட்டில் டவுட்ஃபுல். earthquake தானே, டிட் யூ ஆல்சோ ஃபீல் இட், டிட் யூ ஆல்சோ ஃபீல் இட்? தென் வி ரியலைஸ் இட் வாஸ் a little high on the Richter. So immediately I left to field. எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் பின்னாடி தான் மட் வால்கனோவே. மட் வால்கனோ போய் பார்த்தா இட் வாஸ் கம்மிங் அவுட். ரொம்ப மெதுவாக வரும். ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு பபிள் வரும். ஓகே, அப்படி இருக்கும் அந்த இடம். தட் டே இட் வாஸ் ஜஸ்ட் போரிங் அவுட், வந்துகிட்டே இருக்கு. போகிற வழியெல்லாம் ரோடு பக்கத்தில் இட் ஸ்டார்டட் எரப்டிங். ஸோ இட் இஸ் பேசிக்லி அ வெரி அன்ஸ்டேபிள் என்வாயன்மெண்ட். இது மாதிரி 2001 இஃப் ஐம் ரைட், நைட் வந்து தே ஹர்ட் அ வெரி ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன். people couldn't place it. என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு பார்த்தேன். This volcano had exploded. Okay. Lot of it came out. நிறைய இடத்துல போய் ஸ்கேட்டர் ஆச்சு. So we were expecting something big to happen that day. Luckily it didn't. Or 2 days we shut down the place. Same way அங்கே வந்து மெயின் அட்ராக்ஷன் நிறைய பேர் அந்தமான் போயிருந்தீங்கன்னா தெரியும், லைம்ஸ்டோன் கேவ்னு இருக்கு. பிக்கெஸ்ட் குரூப் ஆஃப் கேவ்ஸ். அங்கே ஒரு 200 கேவ்ஸ்க்கு மேலே இருக்குது அந்த இடத்துல மட்டும். Only one cave is open for tourism. ஒன்றுமே தெரியாது உள்ளே போனீங்கன்னா. பிச் டார்க், லைம் ஸ்டோன்ஸ், லைட் அடிச்சு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒயிட், பியோர் ஒயிட், அப்படியே கிளிஸ்னிங் ஷைனிங்காக இருக்கும். பியூட்டிஃபுல் பிளேஸ். அந்த லைம் ஸ்டோனும் வந்து இட் வாஸ் அண்டர் வாட்டர். த ஹோல் திங் வாஸ் அண்டர் த ஓஷன். ஓகே. இன்னைக்கு கூட ஃபிஷ்ஷோட ஸ்கெலிட்டன்லாம் நீங்கள் அதில் பார்க்கலாம். ஓகே. அண்ட் த ஹோல் திங் கேம் அபவ். ஓகே. அந்த கேவ்க்கு மேலே ஃபாரஸ்ட் இன்னும் நிற்குது. Oh. So that is also very unstable. நல்ல ஷேக் ஆச்சுன்னா the entire forest will fall inside. Oh my god. So அங்கேயும் we shut down tourism. And because of that because seismic of the activity. shake. Okay. So unless we assess, see if something happens, again we are the ones who are responsible for everybody who come there, tourist or otherwise. So what the roles apart from forest conservation and environment, even people protection, a lot of other things இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் இங்கே மெயின்லேண்டில் வந்து கலெக்டரோட ஒர்க், போலீஸ் ஆஃபீஸரோட ஒர்க் மாதிரி இட்ஸ் கம்பைன்ட். இட்ஸ் ஆல்வேஸ் கம்பைன்ட் அங்கே மட்டும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இருக்கிற ஐலண்டில் வந்து டிசிஓ எஸ்பிஓ இல்லை. ஓகே. ஏன்னா the SP and DC they sit in the headquarter, that is Mayabandar. ஓகே. நாங்கள் அதுக்கு 5 DFOs இருக்கோம். ஏன்னா 94% of the land we are managing. You cannot expect one DFO to do the entire job. Okay. Daily 14 hours travel யாருனாலும் பண்ண முடியாது. Okay. ஸோ இப்போ என்னோட ஐலண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே I am only the senior most officer. ஈவன் ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டேனாலும் நாங்கள் தான் ஃப்ளாக் ஹாய்ஸ் பண்ணுவோம் அங்கே. ஹெட் குவார்ட்டர்ஸில் மட்டும் டிசி பண்ணுவாங்க. Okay. ஸோ யூ அஸ்யூம் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ். Okay. ஒன்லி பிகாஸ் ஐ வுட் சே வி ஆர் இன் சச் அ ரிமோட் பிளேஸ். இல்லைன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கும் கிடைக்காது. Great. And இப்போ you were talking about traveling 14 hours, meaning it could be so hectic. How does your routine go usually on a normal day? எப்படி இருக்கும்? Right. So normal day, see Andaman வந்து it is due east. Okay. So sunrise வந்து 4-5 ஆயிரும். காலையில் 5 மணிக்கெலாம் வந்து வெளிச்சமாக இருக்கும். 6-6:30 வெயிலே வந்துடும். ஓகே. ஸோ எங்கள் டியூட்டி ஹவர்ஸ் வந்து ஃபீல்ட் ஹவர்ஸ் இஸ் 6 o'clock. ஓகே. மார்னிங் 6 we start. ஓகே. மத்தியானம் 2 மணி வரைக்கும். ஓகே. ஸோ 5:30 மணிக்கெலாம் எல்லாம் எந்திரிச்சு ரெடியாகி கிளம்பிடுவாங்க டியூட்டிக்கு. ஓகே. ஐ கோ டு ஃபீல்ட். ஓகே. ஒரு 5:30 கிளம்பிட்டேன்னா யூஸ்வலி விச்சவர் கேம்ப் ஐ இன்ஸ்பெக்ட் நான் சொல்ல மாட்டேன். And but for me nobody will know, not even my driver. So every day I go to a different camp. நான் போய் அங்கே எல்லாரும் வரதுக்கு முன்னாடி நான் போய் உட்காந்துப்பேன். Okay. Only then I'll know when who is coming, how they are coming, when they are going. அதே மாதிரி 2 மணிக்கு டியூட்டி முடிஞ்சு போகும்போது I'll go and sit somewhere. Okay. What time are people leaving, எவ்வளோ வேலை முடிஞ்சுதான்னு அசஸ் பண்ணேன். ஸோ யூஸ்வலி ஐ ஆல்சோ லீவ் 6 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். 6 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஃபீல்டு. My office starts at 8:30. Okay. 8:30 to 5 is the office. பட் என்னன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஜாப்னா 9 to 5ன்னு. தட்ஸ் அ பிக் லை. ஏன்னா மார்னிங் 5:30லேருந்து ஐ டெல் யூ சம்டைம்ஸ் நைட்டெல்லாம் வி ஒர்க்ட். ஓகே. கண்டினியூஸ் சாட்டர்டே சண்டே எதுவுமே பார்க்க முடியாது. சைக்ளோன்லாம் வந்ததுன்னா தேர் இஸ் நத்திங் யூ கேன் டூ. வர்தா வரதுக்கு முன்னாடி இட் ஹிட் அண்டமான். அண்டமான்லேருந்து தான் இட் கேம் டு சென்னை. அப்போது ஐ வாஸ் இன்ஃபேக்ட் எக்ஸ்பெக்டிங் மை ஃபர்ஸ்ட் பேபி. அப்போ எனக்கு 7 months அப்போது. சைக்ளோன் வந்ததுக்கப்புறம் 5 days ஐ நெவர் வெண்ட் ஹோம். ஐ வாஸ் ஆன் த ரோட், ஆன் த ஸ்ட்ரீட்ஸ், ரெஸ்கியூ ஆப்ரேஷன். அது அந்தமான்ல ப்ராப்ளம் என்னென்னா crocodiles. ஸோ கொஞ்சம் மழை பெய்யுது, ஹை டைட் ஆச்சு, இப்போது சைக்ளோனில் ஊருக்குள்ளே தண்ணி வந்துச்சு அப்படின்னா கூட crocodile வந்துடும். ஸோ அகெயின் வி ஆர் ஒன்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரிபடிஸ் சேஃப்டி. ஸோ ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ்லேயே ஐ லாஸ்ட் 5 days அப்போது. Yeah, there's
so much of adventure, risk உங்களோட ஒர்க்கில் அமேசிங். ஆக்சுவலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அண்ட் இந்த இதில் வந்து ரொம்ப முக்கியமாக இன்னொரு பர்சன், அப்பா அம்மா பற்றி சொல்லிட்டீங்க, அபவுட் யுவர் ஹஸ்பண்ட் ஹூ இஸ் பின் ஸோ மச் அகாமடேட்டிங். அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லணும். அண்ட் யுவர் சில்ட்ரன். எஸ், ஸோ மை ஹஸ்பண்ட் வந்து மிஸ்டர் கார்த்திக் அப்படின்னு, ஹீ இஸ் ஃப்ரம் சென்னை. டிப்பிக்கல் சிட்டி பர்சன், பார்ன் அண்ட் brought up in சென்னை. அண்ட் அவர் வாழ்க்கையில் காடு பார்த்தது என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நினைக்கிறேன். ஸோ கல்யாணத்துக்கு பார்த்ததும் அப்போ தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கல்யாணத்துக்கு அப்புறம் ஐ டோல்டும், சரி அந்தமான் அவர் பார்த்ததே இல்லை, எனக்கும் லீவே இல்லை. ஆக்சுவலி கல்யாணம் பந்தக்கால் வைக்கிறாங்க, காலையில் நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். வெரி லிமிட்டெட் லீவ், ஏன்னா அங்கே ஆஃபீஸர் ஷார்ட்டேஜ், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்தேன். ஸோ இமீடியட்லி ஐ லெஃப்ட். ஸோ ஐ செட் ஓகே, ஐ கம் வித் யூ, நான் லீவ் எடுத்துகிட்டு ஒரு 1 வீக் நான் வரேன் அப்படின்னு வந்தார். வந்த அன்றைக்கே ஃபங்க் ஆகிட்டாரு. ஏன்னா we are traveling 2 hours தாங்க சென்னையிலேருந்து வந்துட்டோம். அங்கேருந்து டு கோ டு மாயபந்தர் இட் டுக் us 12 hours. ஓகே, மை காட். And இவ்வளோத்தையும் டு see the entire length of Andaman in one day, it takes a big toll on you, especially for a person like that. அது ஏன்னா கார்ல போகணும், அதுக்கப்புறம் இவங்க ஃபெரியில the roads they are used to வந்து அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கு இங்க ரோடு. he loves traveling, he loves driving. அங்க வந்து வெறுத்துட்டாரு, நான் இனிமே வண்டியிலே வர மாட்டேன் அப்படின்ட்டாரு. ஏன்னா ரோட்ஸ் ரொம்ப மோசமா இருக்கும், ரொம்ப ரொம்ப மோசம். நீங்க எவ்வளவு நல்லா போட்டாலும் it will go inside, ஏன்னா the land is moving. எப்பவுமே லேண்ட் வந்து மூவ்மெண்ட்ல இருக்கு. வியூவர்ஸ், நீங்க வந்து ஒரு லேண்ட் மொபைல்ல ஒரு லேண்ட் பார்க்கணும், எஸ்கலேட்டர் மாதிரி நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க அந்தமான்ஸ் போகலாம். அங்க வந்துட்டு நெட்வொர்க் இல்லை, மொபைல் நெட்வொர்க் இருக்காது, ரொம்ப காத்தடிச்சதுன்னா லேண்ட்லைன் கூட இருக்காது, ஃபேக்ஸ் இருக்காது, நத்திங் வில் ஒர்க். ஸோ எல்லாம் டோட்டலி டிஸ்கனெக்ட். ரொம்ப மழை பெஞ்சதுன்னா ஷிப் வராது, ஷிப் வரலன்னா காய்கறி இருக்காது மார்க்கெட்டில். ஏன்னா எவ்ரிதிங் கம்ஸ் ஃப்ரம் சென்னை ஆர் கல்கட்டா. ஓகே, ஷிப் வரலன்னா அதுவும் இல்லை. ஸோ எல்லாரும் ஒரு கிச்சன் கார்டன் வச்சுட்டு மினிமம் தான். ஸோ கார்த்திக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் when he came வந்து he was shell shocked. என்னதான் பண்ணுறீங்க, அவருக்கே புரியல வாட் இஸ் ஹேப்பனிங். ஏன்னா நாள் பூரா ஐ எம் பிஸி, நான் ஃபீல்டுக்கு போகிறேன், ஆஃபீஸ்க்கு போகிறேன், ஐ கீப் மை செல்ஃப் பிஸி. பட் வீட்லேயே உட்காந்துட்டு என்ன பண்ண, டிவி வராது, மொபைல் இல்லை, எதுவுமே இல்லைன்னா இவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டில் இருந்த ஒரு பர்சன். அங்கே நீங்கள் ஷாப்பிங்னு சொல்லி எங்கேயும் போக முடியாது. நான் ஒரு பிரிட்ஜ் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த பிரிட்ஜ் தான் எங்களுக்கு மால். ஈவினிங் ஆனால் அங்கே ஒரு 40 பேர் நிற்பாங்க, அந்த ஊரிலே அவ்வளோதான். அந்த 40 பேர் தான் வந்து அந்த பிரிட்ஜில் என்டர்டெயின்மெண்ட். வந்து நின்று காற்று வாங்கிட்டு, குரோக்கடைல் தெரியுதான்னு பார்த்துட்டு, ஏதோ பேர்ட்ஸ் பார்த்துட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு, தட் இஸ் ஆர் என்டர்டெயின்மெண்ட். ஓ, அது ஒரு நம்ம லைன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் கெட் டுகெதர் மாதிரி. ஓகே, அந்த நம்ம ஊர் சந்தை மாதிரி இது ஏதாவது இருக்குங்களா? அந்த அந்த மாதிரி ஏதாவது போட்டாதான் உண்டு. ஓகே, பட் அதர்வைஸ் நத்திங். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அன்ஈஸி. அதுவும் நான் இருந்தது ஒரு பெரிய உடன் பங்களோ. அது இந்த அவர் ஃபர்ஸ்டே அவர் பார்க்கும்போது சொன்னார், கான்ஜரிங் வீடு மாதிரியே இருக்கு, உள்ளே வரோம். அவரோட தம்பிலாம் வீட்டுக்குள்ளே அன்னி நல்லா வரவே மாட்டேன் இந்த வீட்டுக்கு, என்ன கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வைங்க, நாம போயிட்டோம். ஸோ for somebody who's come from the city, கொஞ்சம் காட்டுங்க. definitely அது வந்து குவீன்காக கட்டனதுன்னு அது வந்து it was built for the queen when Andaman was held by the British. Before independence, queen ஒரு நாள் விசிட் பண்றாங்கங்கிறதுக்காக கட்டின வீடு. இன்னைக்கு வரைக்கும் it is the best house in Andaman. fantastic, பாருங்க. So பியூட்டிஃபுல் பிளேஸ். அங்கே வந்து டான்சிங் ஹால் இருக்கு. அந்த டான்சிங் ஹால் வந்து எல்லா விண்டோஸ் இருக்கும், ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் மாதிரி. எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா யூ கேன் see the sea. டைரக்ட் சீ ப்ரீஸ் வீட்டுக்குள்ள வரும். லவ்லி. எங்க வீட்டுக்குள்ள பாம்பு வரும். ஐயோ, இது வரைக்கும் நல்லா இருந்தது, இதுக்கு மேல இதெல்லாம் கார்த்திக். அப்புறம் he got used to the place, he got used to the people. அவர் he's a cricketer, ரஞ்சி வரைக்கும் he's played. அப்புறம் இட் டுக் ஆன் ஷட்டில். அங்கே ஷட்டில் தான், ஏன்னா அங்கே கிரவுண்ட் இல்லை, மழை பெய்யறதுனால. ஷட்டில் விளையாடிட்டு ஒரு நாள் வந்தேன், திடீர்னு வேன் அப்படின்னாரு, பார்த்தா உள்ள பாம்பு. இன்னடி வீட்டில் இருக்கேன். பட் ஹி காட் யூஸ் டு இட். அதுக்கப்புறம் ஹில் பி லுக்கிங் ஃபார்வர்ட் டு கம்மிங். இது எல்லாத்தையும் விட்டுட்டு எப்போ அங்கே போவோன்ட்டு இருக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் மாறிட்டாரு. இப்போ அப்படியே மாறிட்டாரு. ஓகே, ஸோ ஃபார் டூரிஸ்ட்ஸுக்கு வந்து now the only way out is from either சென்னையிலிருந்து கிளம்பி போகலாம், இல்லைனா கல்கட்டா. இப்போ வந்து பெங்களூர் ஆரம்பிச்சிருக்காங்க. There are flights that come from Mumbai also with a stopover. But all this is in the last 2-3 years. இப்போ நான்லாம் போகும்போது சென்னைக்கு 40,000-50,000லாம் இருக்கும் டிக்கெட். அப்பா, ஏன்னா ஒரு கண்ட்ரோல் இருக்காது. மோர் டிக்கெட்ஸ் பீயிங் புக்ட் வந்து few seats left ன்னு காட்டும் தெரியுங்களா, அது வந்து it keeps raising many fold. Okay, so there was no control. இப்போ அட்லீஸ்ட் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கவர்மெண்ட் சார்ட்டர்ட் ஃப்ளைட்ஸ் இருக்கு. பட் even tourism rates, airplane rates have gone down drastically. It's gone down, so it's becoming very affordable. Okay,
நிறைய பேர் வரலாம், தாராளமாக யோசிக்காமல் வரலாம் அந்தமான். அங்கே how is the lifestyle, I mean living conditions there or the cost of living there? காஸ்ட் ஆஃப் லிவிங் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை. எக்ஸ்ட்ரீம்லி ஹை. ஸோ என்ன விசிட் பண்ண இப்போ எங்கள் வீட்டிலேருந்து யாராவது வந்தாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, ஐ எம் அரேஞ்சிங் அ ட்ரிப் ஃபார் சம்படினா என்ன வேணும்னு கேட்பாங்க, காய்கறி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். இட்ஸ் அ ருட்டீன். ஏன்னா இங்கே தக்காளி 5 ரூபான்னு விற்கிறாங்கன்னா அங்கே 85 ரூபா இருக்கும். அப்பா. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் பச்சை கலரில் ஒரு பால் மாதிரி இருக்காது, தக்காளி மாதிரியே இருக்காது பார்க்க. தட் இஸ் லைக் மினிமம். நான் சொல்கிறது தக்காளி தான் இருக்கிறதுலே கம்மி. முருங்கைக்காலாம் 150-200 ருபீஸ். அப்பா. ஸோ அதுவும் இட் வில் பி இன் வெரி பேட் ஷேப். ஏன்னா சீ வாட்டர் அங்கேயே வளர்ந்ததாக இருந்தால் கூட இட் இஸ் இன் வெரி வெரி பேட் குவாலிட்டி. காஸ்ட் ஆஃப் லிவிங் இஸ் வெரி ஹை. எஸ்பெஷலி ஷிப் வரலன்னா இருக்கிறதுலாம் இன்னும் ரேட் ஏற்றிடுவாங்க. நத்திங் இஸ் ஃப்ரெஷ் வாட்டரும் இல்லை. ஸோ யூ கேனாட் க்ரோ. அங்கே இந்த இந்த ரெஃப்ரிஜரேஷன் பண்ணி இப்போ கோல்ட் ஸ்டோரேஜ் மாதிரிலாம் எதுவும் இல்லைங்களா? சோஃபார் இல்லைங்க. ஓகே. ஃபிஷ்ஷுக்காக கொஞ்சம் இருக்கு பட் டேக்கர்ஸ் ஆர் வெரி லெஸ். No, the reason is I think இப்போ electricity வேற இல்லைன்னு சொல்றீங்க. because cold storage க்கு extremely important is electricity. And I think it won't be viable. அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ண there's no viability. எலக்ட்ரிசிட்டி சுத்தமா இல்ல. எல்லாம் the entire island is run on diesel generators. வா. so அது pollution add on. And இப்போ tourism solar வந்து இப்போ we are starting actually. எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லையும் they made it compulsory to have solar panels on top. So slowly I think it will improve, but it will take its time. Plus second என்ன இப்போ டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. முந்திலாம் டீசல் ஜெனரேட்டர் இருக்கும், டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃபார் எலக்ட்ரிசிட்டி. இப்போ எஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் டூரிசம். எல்லா இடத்துலையும் ரெசார்ட்ஸ், யார் லேண்ட் வச்சுருந்தாலும் ஒரு ஹோம் ஸ்டேயாச்சும் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. வரவங்க வந்து இருந்துட்டு they can make some money. ஏன்னா அங்கே ஆக்சுவலி வேறு ஆப்ஷனே இல்லை for making money. They go fishing. வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா 2 பேர் கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க. ஏன்னா இட்ஸ் வெரி ஈஸி டு கெட் இன். அங்கே டிமாண்டும் இருக்கு, யூ கேன் கெட் இன். ஒரு லேபர் ஃபோர்ஸாக இருந்தால் கூட தே வெரி கண்டென்டட். அப்படி இல்லையா, தே கோ ஃபிஷிங், தே கெட் தேர் ஃபிஷ், தே குக், தே ஈட், தே ஸ்லீப், தே வெரி ஹாப்பி. வெரி சிம்பிள் ஃபோக். ரொம்ப இந்த மாதிரி நான் வந்து இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இல்லை. லைஃப் வந்து கொஞ்சம் லேட் பேக்காக இருக்கும். ஒரு 50 இயர்ஸ் முன்னாடி நான் போகும்போது ஐ வுட் சே 70 இயர்ஸ் முன்னாடி. இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு 50-40 இயர்ஸ் முன்னாடி இந்தியாவை பார்க்கணுன்னா கேன் see it there. ஓகே, லவ்லி. ஸோ நீங்கள் வாழ்க்கையை ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்தமான்ஸ் போகலாம். அண்ட் இப்போ வந்து அந்த ஸ்டேப்பிள் ஃபுட்னா என்ன அங்கே? ஸ்டேப்பிள் ஃபுட். ஸோ அண்டமானில் வந்து செட்டிலர்ஸ் தான் எல்லாருமே. ட்ரூ அண்டமனீஸ் ஆர் த ட்ரைபல்ஸ். ஓகே. பட் அதர்வைஸ் இப்போ இங்கேருந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் கொண்டு போய் அங்கே வச்சு இப்போ அவங்கெல்லாம் வெளியில் வந்து செட்டில் ஆன பாப்புலேஷன் தான் ஜாஸ்தி. ஸோ வி ஹாவ் லாட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா அண்ட் ஆல்சோ பீப்புள் ஃப்ரம் யூபி, பஞ்சாப், எல்லா இடத்துலையும் இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஒரு மேஜர் பாப்புலேஷன் இருக்காங்க. ஸோ அண்டமானுக்குன்னு ஒரு ஸ்டேப்பிள் ஃபுட்டே இல்லை. ஓகே. ஸோ மிக்ஸ் ஆஃப் பட் ஸ்டேப்பிள் ப்ரோட்டீன் வந்து ஃபிஷ். பீப்புள் கேனாட் லிவ் வித்வுட் ஃபிஷ் அங்கே. அண்ட் ஃபிஷ் இஸ் ஸோ சீப். நீங்கள் வந்து ஆகஸ்ட்டில் ஜூலை ஆகஸ்ட்லாம் வந்தீங்கன்னா அப்படியே நெட்டில் எடுத்து கொட்டுவாங்க பிரிட்ஜில். நம்ம ஊரில் வந்து எப்படி இந்த கொய்யா பழம்லாம் விற்கிறாங்க டோல்கேட்டில், கிரவுண்ட் நட்ஸ் விற்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு 50 rupees விற்பாங்க பஸ்ஸில். கடைசியாக ஒரு 7 மணிலாம் ஆயிடுச்சுன்னா தட் வில் பி த லாஸ்ட் பஸ். அவங்கள 30 rupeesக்கு இவ்வளோ ஃபிஷ்ஷு. வெயிட் எல்லாம் இல்லை, சும்மா அந்த கவர் வந்து ஃபில் பண்ணி they will sell. It is that easy fishing. So actually cost of living வந்து the only factor bringing it down is fish. If you're a non-vegetarian it's easier to survive. Okay. So அங்கே இப்போ வந்து you said so much of rains are there. அந்த அவ்வளோ மழை இருக்கிறப்போ நீங்கள் பட் அந்த இந்த செடி இந்த மாதிரி இதெல்லாம் வளர்த்துற கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறீங்க, என்ன ரீசன்? ஸோ மழை வந்து முந்தி சொல்வாங்க வருஷம் பூரா மழை பெய்யும் அந்த மாதிரிலன்னு. இப்போ வந்து they say 8 months there is heavy rainfall. ஸோ ரெயின்ஃபால் வந்து மேலே ஆரம்பிச்சிடும். மேலேருந்து அன்டில் நவம்பர் வந்து உங்களுக்கு ரெயின்ஸ் தான். ஸோ ஒன்லி மிட் நவம்பர் டு ஏப்ரல் வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் சீசன், ஃபேர் சீசன் சொல்லுவோம். ஸோ பல்க் ஆஃப் த ரெயின் வந்து அந்த டைம் இருக்கிறதுனால யூ கேனாட் க்ரோ எனிதிங். அவ்வளோ ரெயினில் எவ்ரிதிங் கெட்ஸ் டேமேஜ், எல்லாமே அழுகி போயிடும். அங்கே மழை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வளர்த்த முடியல. செகண்ட் இஸ் தேர் இஸ் நோ ரிவர். எந்த ரிவருமே இல்லை. ஒரே ஒரு ரிவருக்கு டிக்லிபூரில், ஒன் மோர் இஸ் தேர் இன் நிக்கோபார், பட் நாட் மச் இஸ் பீயிங் டன் ஃப்ரம் இட்.
ஏன் அது வந்து பேடி நாம வளர்த்துறாங்க. ஒழுங்கா ஒரு இல்ல அவ்வளவுதாங்க, அது சோர்ஸே அவ்வளவுதான். ஓகே. சோர்ஸே அவ்வளவுதான். ஆ ஸோ சேட்டில் பீக்ல இருந்து the river இந்த comes. மாதிரி ஏதாவது ஸ்டோரேஜ்லாம் பண்ண முடியாதுங்களா? லேண்ட் இல்ல ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட்க்கு. ஓகே செகண்ட் டிமாண்டும் இல்ல. ஓகே ஸ்டோர் பண்ணி மட்டும் என்ன பண்ணுறோன்ட்டு. ஸோ வாட் வி ஆர் டூயிங் ரைட் நவ் இஸ் வி ஆர் என்கரேஜிங் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். வெல்ஸ், அக்ரிகல்ச்சரல் வெல்ஸ் சின்ன சைஸில், ஈவன் வீட்டில் ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டு, ப்ளஸ் ஆல் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் தட் அட்லீஸ்ட் ஐ அண்டர்டேக் வித்தவுட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் நாங்கள் பண்ணுறது இல்லை. ஓகே. ஸோ தட் அட்லீஸ்ட் ஏன்னா சம்மரில் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரவுட் போயிடுது. ஒரு பக்கம் லாட் ஆஃப் வாட்டர், இன்னொரு பக்கம் ட்ரவுட். ஸோ தட்ஸ் லைக் அ வெரி சேட் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். அவங்களுக்கு என்னென்னா வாட்டர் அவ்வளோவா முந்திலாம் ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா முந்தி வந்து த்ரூ அவுட் த இயர் மழை இருக்கும். அப்புறம் இட் கேம் டவுன் டு 10 months, இப்போ 8 months. ஸோ திஸ் இஸ் இட் செல்ஃப் கிளைமேட் சேஞ்ச். ஸ்லோலி பீப்புள் ஆர் ரியலைசிங் ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் டு ப்ரிசர்வ் ரெயின் வாட்டர். ஸோ அதுக்கான முயற்சிகள் போயிட்டுருக்கு. ஸோ கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இன் திஸ் ரிகார்ட் இருக்குது, டெஃபினெட்லி இருக்குது. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க்கு இருக்குது. அதர் திங் இஸ் ஈவன் ஃபயர் ப்ரோன் ஏரியாஸ் இருக்குது. இப்போ அந்தமான் இட்ஸ் நாட் சப்போஸ் டு பி லைக் தட். யூ வுட் எக்ஸ்பெக்ட் அவ்வளோ மழை பெய்யுது அங்கே போய் ஃபயரா அப்படின்னு. என்னோட டிவிஷன்லேயே வந்து நைட்டெல்லாம் இப்போ நீங்கள் இங்கே பீப்புள் ஆர் வெரி அவேர் அபவுட் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ். இப்போ தமிழ்நாடுல ஆஃப்டர் சீரீஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் அங்கே வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் இஸ் பிகமிங் வெரி காமன். ஓகே. சேட்லி which should not be the case. பொல்யூஷனே இல்லைங்க. என் பையன் வந்து ஐ ரிமெம்பர் ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் சென்னைக்கு. அந்த ஹோல் டைம் வந்து அந்த கண்ணாடியில் இப்படியே ஃப்ரீஸ் ஆகியிருந்தான். அவ்வளோ வண்டி அவன் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. அங்கே இருக்கிற ஒரே வண்டி என் வண்டி தான். அதில் நாங்கள் தான் போவோம். ஸோ டேக்கன் பேக். அவ்வளோ வண்டி, அவ்வளோ லைட்ஸ். ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அவன் ஒரு வார்த்தை பேசல. ஹி வாஸ் ஹார்ட்லி ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக வரும்போது ஹி வாஸ் க்ளூட் டு த விண்டோ. அவன் வந்து ஆக்சுவலி இந்த டார்சான் படம், அந்த ஜங்கிள் பாய் படம் மாதிரி அந்த திடீர்னு ஒரு ஜங்கிள்ல இருந்து ஒருத்தனை வந்து இங்க சிட்டிக்குள்ள கொண்டாந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ கேன் ரியலி இமேஜின். மை காட். அண்ட் சிமிலர்லி நவ் when இப்போ ஒரு 3-4 months இருக்கீங்களா? ஆமா, இப்போ ஒரு actually 6 months இருக்கேன். I came for my second delivery. அவருக்கு வந்து it will take some time for him to again go back. Amazing. இது ரொம்ப. And now இப்போ now it is getting time and இந்த இதில் வந்து இப்போ இங்கே இருக்கிற வியூவர்ஸ்க்கு என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க அபவுட்? So see, as a forest officer I would only like to say கொஞ்சமாச்சு we should respect nature. Climate change ஆகலைன்னு சொல்லி இன்றைக்கும் அடம் பிடிக்கிற குரூப் ஒன்று இருக்குது இன்டர்நேஷ்னல் லெவல்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குளோபல் வார்மிங் இல்லை. பட் சேலம் இவ்வளோ சூடாக நீங்கள் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. திஸ் இயர் இட்ஸ் ஹாரிபிள் இப்போவே. ஸோ climate change is happening. It is evident. We only have to open our eyes to realize it. ஆனால் what can we doங்கிறதுல தான் we have to take a decision. ஏன்னா ஆனது ஆயிடுச்சு. இப்போ what can we do? ஒரு வீட்டுக்கு 10 கார் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கார் இருக்குது. தீஸ் ஆர் சர்டன் திங்ஸ். சரி, கார் வாங்கியாச்சு, ஓகே, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு கார் யூஸ் பண்ணுங்க. அட் எ டைம் எல்லா காரையும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்மால் திங்ஸ். இப்போ அட்லீஸ்ட் இன் தமிழ்நாடு பிளாஸ்டிக் ஹஸ் பின் பேன், ஒன் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ். தட் இட் செல்ஃப் இஸ் அ பிகர் ஸ்டெப் ஐ வுட் சே. என்னோட ஒன்லி ஹம்பிள் ரிக்வெஸ்ட் வந்து எல்லாரும் வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு மரம் வைங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் வச்ச மரம் இன்றைக்கி வந்து இட்ஸ் வெரி பிக். இந்த தெருவே இங்கே தான் உட்காந்துருக்கு மத்தியானம் வெயிலுக்கு. எல்லா வீட்டு வாட்ச்மேன் டிரைவர்ஸ் எங்கள் வீட்டு முன்னாடி இருக்காங்க. ஸோ அந்த ஷேட் வந்து ஒன்லி வென் இட் இஸ் நாட் அவைலபிள் யூ வில் ரியலைஸ் ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ். அதே மாதிரி வாட்டர், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்காக இருக்கட்டும், வாட்டர் ஜுடிஷியல் யூஸ் ஆஃப் வாட்டர் இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்தீங்கன்னா தெரியுங்க. ஃப்ரெஷ் வாட்டரே இல்லை, குளிக்கிறதுக்கு கூட சம்டைம்ஸ் இட் கெட்ஸ் டிஃபிகல்ட் இன் சம்மர். ஒன்லி தென் யூ ரியலைஸ் வாட்டர் எவ்ரிவேர், நாட் அ ட்ராப் டு ட்ரிங்க்னு ஒரு சேயிங். இட்ஸ் லைக் தட். ஸோ பிளான்ட் அ ட்ரீ. அட்லீஸ்ட் ஒரு வீட்டில் உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களா, ஒரே ஒரு மரம் அவங்களை வைக்க சொல்லுங்கள். வைக்கிறது பெருசு இல்லை, தே ஹேவ் டு கேர் ஃபார் தட் ட்ரீ. அப்சல்யூட்லி. ஸோ ஐ வுட் சே நீங்கள் வந்து கேர் பண்ண ரெடியாக இல்லைன்னா அதை வைக்காதீங்க. அதை வச்சு அதை கொல்ல வேணாம். வச்சு தண்ணி ஊற்றி ஒரே ஒரு மரத்தை வந்து நீங்கள் பெருசாக்குனீங்கன்னா இட் இஸ் அ பிக்கெஸ்ட் கான்ட்ரிபியூஷன் யூ கேன் டூ. அப்சல்யூட்லி. அண்ட் நீங்கள் உங்கள் வீடு மரம் பற்றி சொன்னீங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே வந்து ஆக்சுவலாக நம்ம மேடமோட வீட்டில் உட்காந்துருக்குறோம். நீங்கள் வந்து பார்க்குறக்கு ஒரு வில்டர்னஸ் மாதிரி இருக்கும். பக்கத்தில் டாட்டாய்ஸ் இருக்குது. நீங்கள் பேரண்ட்ஸோட சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ நம்ம வந்து ஒரு வில்டர்னஸ்குள்ளார உட்காந்துட்ருக்குறோம். இந்த இதை பற்றி நீங்கள் டெஃபினட்டாக சொல்லணும். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? அண்ட் ஒரு கிளப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க சொன்னாங்க, அதை பற்றி கொஞ்சம் நான் வந்து like I said, I was very
இன்ட்ரெஸ்டட் இந்த ஃபீல்டு தான் தெரிஞ்சது. ஆனால் எக்ஸ்போஷரே இல்லை. இப்போ சென்னையில் ஜூ இருக்குது, எம்சிபிடி crocodile பேங்க் இருக்குது, பட் இங்கே எதுவுமே இல்லை. ஸோ ஃபைனலி ஒன் டே ஐ டிசைடட், இங்கே தான் வி யூஸ் டு ஹேவ் காஃபி, இந்த ஊஞ்சலில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ சொன்னேன், அம்மா நான் வந்து ஐம் ஸ்டார்டிங் அன் NGO அப்படின்னு. அதுக்கு எங்கள் அம்மா சொன்னது, அப்படியா என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். இட் வாஸ் அ ஸ்மால் எஃபர்ட். இட்ஸ் கால் த வைல்ட் சேவியர் கிளப். ஓகே. லைக் மைண்டட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஐ வென்ட் டு க்ளூனி, எல்லாம் கேர்ள்ஸு. அப்போது இந்த கைட்ஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அதர் ஸ்கூல்ஸ்லேயும் ஐ ஹேட் சம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாரும் வி யூஸ் டு கெட் டுகெதர் அண்ட் வி யூஸ் டு ரன் திஸ் கிளப். மெயின்லி என்னென்னா த்ரூ அவுட் சேலம் எங்கே எது அடிப்பட்டாலும் எனக்கு தான் ஃபோன் வரும் அந்த டைமில். அது என் நம்பர் இல்லை, எங்கள் அம்மா நம்பர். அவங்க கேஸில் முக்கியமாக இருப்பாங்க. அப்போ ஃபோன் வரும், இங்கே ஒரு நாய் அடிபட்டு போச்சு வண்டியில். எல்லாம் ஊர் பூரா போஸ்டர் ஒட்டியிருந்தோம், ஃபோன் போட்டு நம்பர் போட்டு. ஒரு சின்ன யாரோ கிளி இல்லீகலாக விற்றாங்கன்னு சொல்லி ரேஞ்சரோட ரைட் போயிட்டு, அப்புறம் அவர் வந்து அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் இதை வச்சுக்க முடியாது. அப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் பெருசாக ஒரு கூண்டெல்லாம் செஞ்சு, நான் வந்து பார்த்துக்கிறேன், நான் வளர்த்தி நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய கிங்ஃபிஷர் வச்சுருந்துருக்கேன். எல்லாமே அடிபட்டு கண்டுபிடிச்சி வி கேர் ஃபார் இட் அண்ட் தென் வி புட் இட் பேக் இன் த வைல்ட். இந்த மாதிரி. ஸோ திஸ் வாஸ் மை கிளப். ஏற்காடில் ஐ திங்க் இன்னும் கூட கொஞ்சம் மெசேஜஸ் இருக்குது. தட்ஸ் வே வி ஹேட் த இனாக்ரேஷன். DFO அப்போ இருந்தவர் வந்தார். வி பெயிண்டட் நேச்சர் மெசேஜஸ். 11th ஸ்டாண்டர்ட் சம்மர் கிளாஸ் போய் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க 12th நான் வந்து அந்த ரோட்லேயே தான் இருந்தேன், ஏற்காடு ரோட்டில். டெய்லி எங்கள் அம்மா வண்டி போட்டு டிரைவர் போட்டு பெயிண்டர் போட்டு காசு செலவு பண்ணி என்னை அனுப்புவாங்க, நீ போய் உனக்கு என்ன இஷ்டமோ செய்யுன்னு. கீழேருந்து மேலே வரைக்கும் மெசேஜ் எழுதுறது தான், தமிழில் இங்கிலீஷில் நேச்சர் மெசேஜஸ் பெயிண்ட் பண்ணோம். அதுவும் இன்னும் கொஞ்சம் ரெமினன்ஸ் இருக்குது இங்கே. ஸோ திஸ் கிளப் வந்து இட் வாஸ் அ பிக்கெஸ்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் மீ. ஓகே. அண்ட் ஐ வுட் அகெயின் சே பேரண்ட்ஸ் சப்போர்ட். என்றைக்குமே வந்து நோன்னு சொன்னதில்லை. அவங்களோட கான்செப்ட் என்னென்னா, யூ ட்ரை, உனக்கு பிடிச்சிருக்கா நீ ட்ரை பண்ண, எவ்வளோ தூரம் போறியோ நீ போ, வி வாண்ட் ஹிண்டோ யூ, பிடிக்கலையா யூ கேன் ஆல்வேஸ் கம் பேக், வி ஆர் தேர் டு சப்போர்ட் யூ. அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. சரி பேக்ரவுண்டில் யாரோ இருக்காங்க பார்த்துப்பாங்கன்னு தெரிஞ்சாலே யுவர் சில்ட்ரன் வில் ஹாவ் த கட்ஸ் டு ட்ரை நியூ திங்ஸ் அண்ட் சோர் ஹை. Fantastic, really good, and there's so much to unearth from you. So avlo irukku, so due to paucity of time we need to close. And இந்த மாதிரி similar clubs start பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க can they approach you? Oh, definitely. I can even share my contact with you, email and phone. Okay. And நானே வந்து என் club வந்து I wanted to revive it. ஏன்னா after I got into service அப்படியே விட்டுட்டேன். So if there are like-minded people who are willing to take it up, always welcome, and I'd be very grateful for it. Fantastic. Students, especially Clooney students, there is a big opportunity. பார்க்குறவங்க இந்த கிளப்பை வந்து அவங்க way back probably 10-15 years back அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. Now because she is not in the country, she is not in the meaning not in mainland India, அவங்களால பண்ண முடியல. இந்த மாதிரி எடுத்து நடத்துறதுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ப்ளீஸ் டூ இட். இட் வில் பி ரியலி கிரேட் ஜாப் ஃபார் சேலம். And ma'am, thanks a lot for your precious time in spite of your pressing schedule. 2 கிட்ஸை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இதில் வந்து நீங்கள் இந்த டைம் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு 2 days ப்ராப்ளி ஒரு 4-5 days பேக் ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணேன். அப்போது மேம் கேட்டோன்னே இமீடியட்லி ஷி அக்ரீட். அண்ட் தேங்க்ஸ் அ டன் ஃபார் ஆல் திஸ் கிரேட் ஒர்க். வி ஆர் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ ஆக்சுவலி. தேங்க் யூ ஸோ மச். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் டு ஹாவ் அ ரியல் ஹாப்பி லைஃப் அண்ட் சேவ் தி என்விரான்மெண்ட். உங்கள் மாதிரி நிறைய பேர் வரணும், நீங்கள் நிறைய பேர்த்த வளர்த்தணும். அண்ட் வியூவர்ஸ், உங்களுக்கு அந்தமான் வந்து நேரில் பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டிஃப்ரெண்ட் அப்ரோச் யூஷுவலாக இருக்கிற இந்த டூரிஸ்ட் போகிற ஆங்கிள் இல்லாத ஒரு வெரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஃப்ரம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அண்ட் இந்த மாதிரி சிமிலர் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் நீங்கள் நம்ம ஒரு நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ எவ்ரி சண்டே 12 to 1 நீங்கள் பார்க்க தவறாதீங்க. And madam, thanks a ton for your precious time and great experience. Actually எங்களுக்கே வந்து மெய்சிலுக்கு வைக்குது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி இந்த இதெல்லாம் இன்னுமே என்னால் நம்பவே முடியல. ஒரு லேடி கோயிங் ஆல் தட் டிஸ்டன்ஸ், டேக்கிங் ஸோ மச் ஆஃப் அட்வான்டேஜஸ், மீனிங் த அட்வென்ச்சர்ஸ் எல்லாம். அண்ட் அந்த இதையும் வந்து டேக்கிங் இட் வித் ஃபுல் ப்ரைட். அண்ட் உங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் லாட் டு லேர்ன் ஃப்ரம் யூ. Thank you, and I thank everybody for watching this.
அண்ட் மை ஒன்லி ரிக்வெஸ்ட் இஸ் யூ என்கரேஜ் யுவர் கிட்ஸ். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் அந்த பொட்டென்ஷியல் இருக்குது. ஸ்பெஷலி கிட்ஸ் தீஸ் டேஸ் நம்மளால பேச்சு கொடுக்க முடியல. ஸோ அவங்கள கரெக்டான நர்ச்சர் நீங்கள் பண்ணீங்கன்னா அவங்க நினைக்க முடியாத விஷயங்கள் சாதிக்க முடியும் ஈஸியாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ. பாய்.